அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில்லு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் يا أيها الذين آمنوا كونوا أنصار الله كما قال عيسى ابن مريم للحواريين من أنصاري إلى الله قال الحواريون نحن أنصار الله فآمنت طائفة من بني إسرائيل وكفرت طائفة فأيدنا الذين آمنوا على عدوهم فأصبحوا لاهرين صدق الله العلي العليم صدق رسول الكريم. உலகத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லனாகிய அந்த அல்லாஹுக்கே அனைத்து புகழும் புகழ்ச்சியும், மேலும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் நம் உயிரினு மேலாய் மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும், சத்திய சஹாபாக்கள் மீதும், குறிப்பாக இங்கே குழுமியிருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவினுடைய மாபெரும் கருணையினால் நமது இயக்கத்தினுடைய முக்கிய அமர்வாக இருக்கக்கூடிய தர்பியா அமர்விலே பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலும் வெகு தூர பயணப்பட்டு இந்த நிகழ்விலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். நம்முடைய இந்த ஒன்று கூடலை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல அவனுடைய அருள் வளங்களை வழங்குவானாக. நம்முடைய செயல்களை அங்கீகரிப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலையிலே நான் உங்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன். எஸ்ஐஓவினுடைய காலகத்தில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் 2004 அல்லது 2005 என்று நினைக்கின்றேன், அந்த காலகட்டத்தில் தாவா பயிற்சிக்காக வேண்டி நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம், மதுரை அதை சுற்றியிருக்கக்கூடிய சில கிராமங்கள், இங்கே எல்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருந்தேன். அதே ஒரு பயணம் நேற்றைய தினமும் இங்கே செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. சென்று பயணித்து வந்தோம். மகிழ்ச்சியாக இருந்தது. 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கிராமங்கள் குடிசைகளாக இருந்தது. ஒரு டீ குடிப்பதற்கு கூட ஒரு நிலையில்லாத நிலையிலும் இருந்தது. அல்லாஹ்வுடைய கிருபை, இன்னைக்கு ஒரு வாகன வசதி இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. அந்த குடிசை வீடுகள் எல்லாம் இன்றைக்கு காங்கிரீட் கட்டடங்களாகவும் ஓரளவுக்கு இன்றைக்கு ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இயக்கத்தினுடைய வாடையே இல்லாத கிராமங்களாக இருந்த அந்த கிராமங்கள் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால் ஒரு கூட்டமைப்பின் ஜமாத்தினுடைய பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த கிராமங்கள் வளர்ச்சி அடைந்திருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் மேலதிகமான ஒரு வளர்ச்சியை இந்த கிராமங்கள் எட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் முதற்கட்டமாக நான் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன்.
மைக்கு வந்து நல்லா இழுக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தலைப்பு கூனு அன்சாருல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வினுடைய உதவியாளராக திகழுங்கள் என்கின்ற மைய கருத்திலே இன்றைக்கு பேச இருக்கின்றோம். அன்பான சகோதரர்களே, இந்த கேள்வியை கேட்கும்போது ஒரு வகையான ஒரு எண்ணம் இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய உதவியாளர்களா? அல்லாஹ்வுக்கு எந்த வகையில் நம்ம உதவி செய்ய முடியும்? சாதாரணமாக முஸ்லீம் அல்லாத நபர்கள்ட்ட வந்து அழைப்பு ரீதியாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு முறை இந்த கேள்வி வந்துச்சு. இந்த வசனங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க யதார்த்தமாக கேட்டாங்க, என்ன பாய் நீங்கள் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லாதவன் தானே இறைவன் இல்லையா? யாரிடத்திலையும் எந்த தேவையும் இல்லாதவன். அந்த நிலையில் நீங்கள் என்ன இதே வசனம் சொல்லுது அல்லாஹ்வுக்கு உதவியாளர்களாய் திகழுங்கள், ஒரு முரண்பாடாக இருக்குல்ல? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹு சமது இல்லையா? அவன் யாரிடத்திலும் எந்த தேவையும் இல்லாதவன். இன்னொரு புறம் நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவியாளர்களாக திகழுங்கள் என்கின்ற வசனம் வருது. இப்போ இரண்டுக்குமான ஒரு முரண்பாடு இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு உரையாடல் இருந்தது. அப்போது அவரிடத்துல நம்ம பேசி அதுக்கான விடைகள் வந்து சொன்னோம். இப்போது நம்ம அதுதான், கூன் அன்சாருல்லா, நீங்கள் அல்லாஹ்வினுடைய உதவியாளராக திகழுங்கள். இங்கே இருக்கிறவங்க அல்ஹம்துலில்லாஹ் பாதிக்கு மேற்பட்டவர்கள் இமாம்களாக இருக்கிறீர்கள். நமக்கு தெரியும், இந்த வசனத்திற்கான விளக்கம் நமக்கு தெரியும். ஆனால் எந்த அளவுக்கு இதை முழுமையாக நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம், நாம் எந்த அளவுக்கு விளங்கி வைத்திருக்கின்றோம், நம்முடைய சமூகமும் இந்த வசனத்திற்கான முழுமையான விளக்கம் எந்த அளவுக்கு விளங்கி வைத்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்கள். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ இறை நம்பிக்கையாளர்களே, கூனு அன்சாருல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வினுடைய உதவியாளராக திகழுங்கள். கமா கான ஈஸா இப்னு மரியம லில் ஹவாரியீன மன் அன்சாரி இலல்லாஹ், மரியத்தின் குமாரர் ஈசா தம் சீடர்களை நோக்கி இறைவனின் பால் அழைப்பதில் எனக்கு உதவி புரிபவர் யார் என்று கேட்டபொழுது, காலல் ஹவாரியூன நஹ்னு அன்சாருல்லாஹ், அவர்கள் பதில் கூறினார்கள், நாங்கள் அல்லாஹ்வின் உதவியாளர்களாக இருக்கின்றோம். ஃபஆமன்த தாயிஃபத்துன் மின் பனி இஸ்ராயீல வ கஃபரத் தாயிஃபா, இஸ்ராயேலின் ஒரு பிரிவினர் நம்பிக்கை கொண்டார்கள், மற்றொரு பிரிவினர் நிராகரித்து விட்டார்கள். ஃபஅய்யதுன அல்லதீன ஆமனு அலா அதுவிஹிம், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அவர்களின் பகைவர்களுக்கு எதிராக நாங்கள் உதவி செய்தோம். ஃபஅஸ்பஹு லாஹிரீன், மேலும் அவர்களே வெற்றியாளர்கள். 61வது அத்தியாயத்தினுடைய 14வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சம்பவத்தை சொல்லுகிறார். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம், மார்க்கத்தின் பக்கம் தீனை நிலைநாட்டுகிற ஒரு பணியை அந்த பனு இஸ்ரவேல் சமூகத்திலே மேற்கொண்ட பொழுது அந்த மக்கள் கடுமையான எதிர்ப்புகளை அந்த நேரத்தில் அவர்களுக்கு காண்பித்தார். இன்றைக்கு நம்ம பேசுறோமா இல்லையா? நம்முடைய கிராமங்கள்ல அழைப்பு பணி செய்யறது மிக கடுமையா இருக்கு, பழைய மாதிரிலாம் இல்ல, அந்த அளவுக்கு யாரும் ஏத்துக்கிறது இல்ல அப்படிங்கிற சில பதில்கள் நம்ம சொல்றோமா இல்லையா? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல அவர் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மேற்கொள்ளுகிற பொழுது அந்த சமூகம் கடுமையான முறையில் அவர்களுக்கு எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள். எந்த அளவுக்கு கடுமையான முறை என்று சொன்னால், அவரை கொலை செய்வதற்கான திட்டத்தையும் தீட்டினார்கள். இவரை கொலை செய்துவிட வேண்டும், அப்பொழுதுதான் இவர் இந்த பிரச்சாரத்தை நிறுத்துவார் என்கின்ற ரீதியில் அதற்கான முயற்சிகளையும் அந்த மக்கள் எடுத்தார்கள். அந்த நேரத்தில் தான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரை பின்பற்றக்கூடிய சீடர்கள் இருந்தார்கள். அந்த சீடர்களிடத்தில் கேட்கிறார்கள், எனக்கு உதவி செய்வோர் யாராவது இருக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். அந்த சீடர்கள் சொல்லுகிறார், ஹவாரியுன்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம்.
அல்லாஹ்விற்காக வேண்டி நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கின்றோம் என்று அந்த சீடர்கள் சொன்ன அந்த சம்பவத்தை அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே இந்த 61வது அத்தியாயத்திலே 14வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். இன்னொரு வசனமும் உண்டு. ஃபலம்மா ரஸைஸா மின்ஹுமுல் குஃப்ர கால மன் அன்சாரி இலல்லாஹ். இஸ்ராயேலுடைய வழித்தோன்றல்கள் நிராகரிக்க முனைந்து விட்டதை ஈசா உணர்ந்து கொண்ட பொழுது அல்லாஹ்வினுடைய வழியில் எனக்கு உதவி புரிவோர் யார் என வினவினார். அவருடைய சமூகம் அவருடைய அழைப்பை நிராகரிக்கிறார்கள். எந்த வகையிலும் அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த சூழ்நிலையில் அவர் கேட்கிறார், எனக்கு உதவி செய்பவர் யார் என்று அவர் கேட்கிறார். காலல் ஹவாரியூன நஹனு அன்சாருல்லாஹ். அவருடைய சீடர்கள் ஹவாரியின்கள் பதில் சொல்லுகிறார்கள், நாங்கள் அல்லாஹ்வினுடைய உதவியாளர்களாக இருக்கின்றோம் என்று அவர் பதில் சொல்லுகிறார். ஆமன்னா பில்லாஹி வஸது பி அன்னா முஸ்லிமூன். மேலும் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம், முஸ்லிம்களாக இருக்கின்றோம் என்பதற்கு நீரே சாட்சியாக இரும் என்று அந்த சீடர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொல்லுகிறார். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வழியில் அல்லாஹ்விற்கு உதவி செய்வது என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக யார் உழைக்கிறார்களோ, யார் பாடுபடுகிறார்களோ, அந்த தீனை நிலைநாட்டுவதற்காக யாரெல்லாம் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு யார் உதவி செய்கிறார்களோ, இந்த பண்புடையவர்களை கூனு அன்சாருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய உதவியாளர்கள் என்று திருமுறை குர்ஆனிலே மூலமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இதே போன்ற ஒரு வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அன்சாரி தோழர்கள் இல்லையா? யார் இந்த அன்சாரி தோழர்கள்? ஏன் அவர்களுக்கு அன்சாரிகள் என்று பெயர் வந்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே ஏகத்துவ பிரச்சாரத்தை, தீனை நிலைநாட்டுதல் என்கின்ற அந்த உயரிய லட்சிய பணியை மக்காவினுடைய நகரத்தில் அவர்கள் மேற்கொண்ட பொழுது விரல் விட்டு எண்ணக்கூடிய அந்த மக்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பெருவாரியான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுத்தார்கள். மறுப்பது மட்டுமல்ல, அந்த பிரச்சாரத்துக்கு எதிரான பல்வேறு விதமான சதி செயல்களை அவர்கள் ஈடுபட்டார்கள். உங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படியெல்லாம் துன்பங்களையும் கொடுமைகளையும் கொடுக்க முடியுமோ, அந்த கொடுமைகளை எல்லாம் துன்பங்களை எல்லாம் அந்த மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள் இல்லையா? ஹிஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி பட்டம் கிடைத்த 5 ஆண்டுகளிலே முதல் ஹிஜ்ரத் அபிசீனியா நாட்டிற்கு மக்கள் சென்றார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சில மக்கள் அங்கே ஹிஜ்ரத் பயணமாக அனுப்பி வைக்கப்பட்டார். ஏன் தெரியுமா? அவர்களால் மக்காவிலே கொடுமைகள் தாங்க முடியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் எதிர்த்து பேச முடியல, அவளை தாக்க முடியல. ஏன்? அவர் ஒரு முக்கியமான ஒரு குடும்பத்தை சார்ந்தவர். ஆரம்பத்தில் அவர் யாரும் பெரிய அளவில் எதிர்க்கல, அவர் மீது எந்த தாக்குதலையும் நடத்தல. ஏன்னா அவர் அப்துல் முத்தலிபுடைய பாட்டனாருடைய ஒரு அரவணைப்பில் இருந்தான். இன்னைக்கும் நம்முடைய கிராமங்களில், நம்முடைய பகுதிகளில் சில பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்க மாட்டாங்க, ஆனாலும் இஸ்லாத்திற்கான பல்வேறு உதவிகள் அவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஒரு கட்டத்தில் பாட்டனர் அப்துல் முத்தலிப் அவர்கள் இறந்து விடுகிறார்கள். அவர்கள் இறந்து விட்ட பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்கான திட்டங்களை தீட்டினார்களோ, அதே போன்ற ஒரு சதி திட்டத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்கள் கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டினார். ஆரம்பத்தில் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மேற்கொள்ற பொழுது அவரிடத்துல ஒரு ஒப்பந்தம்லாம் பேசுறாங்க. என்ன ஒப்பந்தம்? நீங்க இந்த பிரச்சாரத்தை நிறுத்திடுங்க, நீங்க இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை நிறுத்திடுங்க. அப்படி நீங்க நிறுத்தினீங்கன்னு சொன்னா மக்காவினுடைய ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் உங்களுக்கு தரோம், நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை உங்களுக்கு தரோம், நீங்க இந்த பிரச்சாரத்தை நிறுத்திடுங்க. அல்லது
மக்காவில் இருக்கக்கூடிய செல்வங்கள் தான் உங்களுக்கு வேண்டுமா அப்படின்னு சொன்னா அந்த செல்வங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுத்துறேன், நீங்க இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை நீங்கள் நிறுத்திவிடுங்க. அல்லது அழகிய பெண்கள் வேண்டுமா, மக்காவில் இருக்கக்கூடிய அழகிய பெண்கள் உங்களுக்கு வேண்டுமா, நாங்கள் உங்களுக்கு அதை ஏற்பாடு செய்கின்றோம், ஆனால் நீங்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை நீங்கள் நிறுத்திவிட வேண்டும். இதெல்லாம் ஆரம்பத்தில் பேச்சுவார்த்தை நடக்குது. நம்ம கேள்விப்பட்டிருப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கையில் சந்திரனையும் இன்னொரு கையில் சூரியனையும் கொடுத்தால் கூட நான் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை ஒரு காலம் நான் நிறுத்த மாட்டேன் என்று சொன்னார் இல்லையா? இதெல்லாம் நடக்குது. அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் வஃபாத்தான பிறகு அப்புறம் தான் திட்டம் தீட்டுறாங்க. என்ன சொன்னாலும் இந்த முகமது கேட்க மாட்டேங்கிறார், என்ன சொன்னாலும் இந்த முகமது தன்னுடைய பிரச்சாரத்தை நிறுத்த மாட்டேங்கிறாரு. ஆக இவரை நம்ம என்ன செஞ்சிடலாம், கொலை செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு ஏற்பட்டு அதுக்கப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான், நீங்க இந்த மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மதீனாவுடைய சூழ்நிலை என்ன? மதீனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில இருந்த காலகட்டத்தில் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு பயணம் போயிட்டார். முதல் மதீனாவுக்கு பயணம் போயிட்டார் முஸஅப். அங்க ஒரு பயணம் போய் தன்னந்தனி ஆளாக ஒரு நபராக அந்த மதீனாவுக்கு பயணம் போய் அங்க போய் அவருடைய அழைப்பு பணியை அவர் மேற்கொள்றார். அந்த அழைப்பு பணியை மேற்கொண்டு மதீனாவில் இருக்கக்கூடிய மக்களை இஸ்லாத்தின் பால் கொண்டு வருகிறார். போறாரு, 10 பேர் 15 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அவங்க எல்லாம் அழைச்சிட்டு வர்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அழைச்சிட்டு வர்றாரு. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு இடைப்பட்ட ஒரு இடத்துல நிக்க வச்சு அங்க பையத் பண்றாங்க. அந்த மாதிரி சிறுக 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 சில மக்கள் அங்க இஸ்லாத்தை தழுவி கொள்ளுகிறார்கள் மதீனாவில். அப்போ மதீனாவில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய மக்கள், கணிசமான மக்கள் அங்கே உருவாகி விட்டார். இந்த நிலையில தான் அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவுக்கு நீங்க ஹிஜ்ரத் போங்கன்னு சொன்னாங்க. அப்ப அவர் ஹிஜ்ரத் அங்கே போன பிறகு சஹாபாக்கள் பல பேர் அதே போல மதீனாவுக்கு சென்றார்கள். சென்ற அந்த முஹாஜிர்களுக்கு அங்கே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள் பல்வேறு விதமான உதவிகளை செய்ததாக வரலாற்றை நம்ம படிக்கும். எப்படிப்பட்ட உதவிகள்? வியாபாரத்தினுடைய உதவிகள், தொழில் என்னென்ன செய்யணும், தொழிலுக்கு தேவையான எல்லா உதவியும் செய்யறாங்க. 2 வீடு இருந்ததா ஒரு வீட்டை நீங்க வச்சுக்கணும், 2 கடை இருந்ததா ஒரு கடையை நீங்க வச்சுக்கணும், 2 மனைவிகள் இருந்தாங்களா மனைவிகளை தலாக்கி விட்டு அவர்களுக்கு திருமணம் முடித்து. இதெல்லாம் அந்த பகுதியில் மக்களுடைய பழக்க வழக்கங்கள். எல்லா வகையிலையும் அந்த மக்கள், மதீனாவில் இருந்த மக்கள், அந்த சகாபாக்கள் தங்களுடைய உதவிகளை எல்லாம் கொடுத்துட்டே இருந்தாங்க. அந்த சகாபாக்களுக்கு பெயர் தான் அன்சாரிகள் என்ற பெயர் அவர்களுக்கு வந்து சாதாரணமாக அந்த பேர் அல்ல. யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி சொந்த நாட்டை விட்டுட்டு போனாங்க அந்த மக்கள், முஹாஜிர்கள். அந்த மக்களுக்காக வேண்டி அந்த அன்சாரிகள் எல்லா விதமான உதவிகளையும் அவர்கள் அங்கே செய்து கொடுத்தார். இந்த வசனங்களை நாம் பல நேரங்களில் இந்த வசனங்களை படிச்சிருக்கோம், பல நேரங்களில் நம்மளே தப்சீர் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த வசனங்கள், இந்த இறை வசனங்கள் எப்படிப்பட்ட ஒரு கருத்தை நமக்கு இது போதிக்கிறது? கண்ணியத்திற்குரிய சகோதரனை யோசிச்சு பாருங்கள். பல்வேறு நெருக்கடியான காலகட்டங்களில, இஸ்லாத்திற்கு ஆபத்து வரக்கூடிய காலகட்டங்களில, இஸ்லாத்தை எட்டி வைக்கக்கூடிய மக்களுக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய நேரங்களில, அந்த நேரங்களிலே குறிப்பிட்ட மக்கள் அந்த உதவிகளை செய்கிற பொழுது அந்த இஸ்லாத்தினுடைய தீனுக்காக வேண்டி தாங்கள் செய்கிற அந்த உதவி அல்லாஹ் எப்படிப்பட்ட உதவியாக சொல்லுகிறான் பாருங்கள். அல்லாஹ்வுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் இவர்கள், அல்லாஹ்விற்காக உதவி செய்யக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். பல இடங்களில் இந்த வார்த்தையை இறைவன் பயன்படுத்துகிறான். அப்படி என்று சொன்னால் இது எப்படிப்பட்ட ஒரு முக்கிய ஒரு பண்பாக இன்றைக்கு இருக்கிறது என்பதை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். யாரை கூப்பிட்டு அல்லாஹ் இந்த வசனங்களை சொல்லுகிறான் தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ இறை நம்பிக்கையாளர்களே, கூன் அன்சாருல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய உதவியாளராக திகழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ப இங்கே நாமும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம், நாம் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். ஆனால்
அந்த நம்பிக்கை எந்த அளவுகோலின் அடிப்படையில் இருக்கிறது என்பதை இங்கே நாம் ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை என்பது என்ன? எப்படிப்பட்ட சிரமங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும், நம்மை கொலை செய்ய வேண்டும் என்று எதிரிகள் கண்ணகட்டி சுற்றி கொண்டிருந்தாலும், அந்த நிலையிலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி தொடர்ந்து என்னுடைய உழைப்பு, என்னுடைய பயணம் இருந்து கொண்டே இருக்கும் என்று அவர்கள் தொடர்கிற பொழுது அந்த நேரத்தில் அந்த நம்பிக்கை வெளிப்படுகிறது. அதுதான் அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய முழுமையான நம்பிக்கை. மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு அந்த சகாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரும் தன்னுடைய வாழ்ந்த இடத்தை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு, அந்த சொந்த வீட்டை விட்டு அனைத்தையும் துறந்து மதீனாவிற்கு அவர்கள் ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டார்களே, அது எந்த அடிப்படையில் அவர்கள் மேற்கொண்டார்கள்? அதுதான் அல்லாஹ்வின் மீது அவர்கள் வைத்திருந்த அந்த முழுமையான நம்பிக்கை. தங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடி அவர்கள் பயணிக்கவில்லை. நம்முடைய பகுதியிலே எத்தனை பேர் வாழ்வாதாரத்திற்காக வேண்டி வெளிநாடுகளில் நாம் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்கள். சம்பாதிப்பதற்காக வேண்டி, குடும்பத்தினுடைய தேவைகளுக்காக வேண்டி வெளிநாடுகளிலே இன்றைக்கு சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பயணம் அல்ல சகாபாக்களுடைய இறை தூதருடைய பயணம். அல்லாஹ்வின் மீது வைத்த அந்த முழுமையான நம்பிக்கையின் காரணமாக அந்த நம்பிக்கை அது என்னுடைய செயலிலே அது செயல்படுத்தப்பட வேண்டும். அந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட செயலை எதிர்பார்க்க தெரியுமா? நான் எந்த ஒரு நம்பிக்கையை என்னுடைய உள்ளத்திலே வாங்கிக் கொண்டேனோ, எந்த ஒரு நம்பிக்கையை என்னுடைய ஆள் மனதிலே பதிய வைத்து விட்டேனோ, அந்த நம்பிக்கையை என்னோடு பழகிக் கொண்டிருக்கக்கூடிய, என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அந்த நம்பிக்கையை நான் விதைக்க வேண்டும். அந்த மக்களின் முன்னால் நாம் சாட்சியாக சான்று பகர வேண்டும். அந்த மக்களிடத்தில் இந்த ஏகத்துவத்தையும் இந்த சத்தியத்தையும் எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆழமான நம்பிக்கை எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலேயும் நம்மை அது வாழ வைக்கின்றது. அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் பல அன்சாரிகள் மூலமாக உதவிகளையும் அங்கே அல்லாஹ் வழங்குகிறார். இதுதான் வரலாறு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. யோசித்து பாருங்கள் மக்கள், அப்படிப்பட்ட நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். நாம் ஏன் இங்க ஜமாத்தாக ஒருங்கிணைந்திருக்கின்றோம்? இந்த ஜமாத்தை பெருசாக்க வேண்டும், இந்த ஜமாத்தை பெரிய ஜமாத்தாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணமா நமக்கு இல்லை சகோதரர்களே. அப்படிப்பட்ட எண்ணம் எல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட எண்ணம் அல்ல நமக்கு. நம்முடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய தீனை இந்த உலகத்தில் மேலோங்க செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தீனை மற்ற தீனை விட மேலாக செய்ய வேண்டும். நம்மை சுற்றி அல்லாஹ்வை மறந்த எத்தனை கூட்டம் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினத்தில் இங்கே பார்த்தோம், விடிய விடிய தூங்க முடியவில்லை. ஊர் முழுவதும் அனாச்சாரங்களின் பெயரால், அக்கிரமங்களின் பெயரால் அழிச்சாட்டியங்கள் செய்து கொண்டிருந்தது மிகப்பெரிய ஒரு கூட்டம். இந்த மக்களை எப்போது நாம் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பக்கூடியவர்களாக இருக்கிறோம்? இந்த மக்களை பார்க்கிற பொழுது நமக்கு கவலை ஏற்பட வேண்டாமா? இந்த மக்களை பார்க்கிற பொழுது உள்ளத்தில் வருத்தம் ஏற்பட வேண்டாமா? இந்த கவலையும் இந்த வருத்தமும் நம்முடைய பணியை வீரியத்தோடு செய்வதற்கு அது உதவும் தானே சகோதரர்கள்? யோசித்து பாருங்கள். இந்த கவலையும் இந்த சிந்தனையும் நம்மிடத்தில் வந்திருக்கிறதா? இதை ஒரு தனிநபராக செய்ய முடியாது, அது ஒரு ஜமாத்தாக செய்ய வேண்டும் என்பது அடிப்படை காரணத்தினால்தான் நாம் இங்கே ஒரு ஜமாத்தாக நாம் இங்கே ஒருங்கிணைந்திருக்கின்றோம். அதற்கு இன்றைக்கு ஜமாத் இஸ்லாமி என்ற பெயர் இருக்கலாம், நாளைக்கு வேறொரு பெயர் கூட வரலாம். ஆனால் நம்முடைய பணி, நம்முடைய உழைப்பு என்பது இந்த ஒரு நோக்கத்திற்காகத்தான் என்பதை நாம் முதலிலே நாம் விலகிக் கொள்ள வேண்டும் சகோதரர்கள். யோசித்து பாருங்கள். எந்த அளவுக்கு இந்த சிந்தனையோடு நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறது. இன்றைக்கு நாம் பல காரணங்கள், பல விஷயங்களை பற்றி பேசுகிறோம். நம்முடைய பகுதிகளில் உழைப்பு செய்வதற்காக வேண்டி பேசிக் கொண்டிருந்தோம். யோசிச்சு பாருங்கள், அல்லாஹ் நம்மை எப்படி அழைக்கின்றான்? அல்லாஹ் நம்மை எப்படி அழைக்கின்றான்? கலீஃபா என்றெல்லாம் அழைக்கிறான் இல்லையா? அல்லாஹ் நம்மை பார்த்து கலீஃபா என்று அழைக்கிறான். நம்மை படைக்கிற பொழுது அல்லாஹ் சொன்னானா இல்லையா? நான் பூமியில ஒரு பிரதிநிதியை, ஒரு கலீஃபாவை நான் படைக்க போகிறேன் என்று அந்த வானவர்கள் மத்தியில் இறைவன் சொன்னானா இல்லையா? அப்படி என்று சொன்னால் கலீஃபா என்பதற்கான அர்த்தம் என்ன? யாராவது ஒருவர் சொல்லுங்களேன். கலீஃபா என்றால் என்ன? இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்கல்ல,
நாட்டினுடைய கலீஃபான்னு சொல்லுவோம் இல்லையா, ஜனாதிபதி, தலைவர் இல்லையா, எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு அந்தஸ்து, ஒரு பெயர் நமக்கு வைத்திருக்க இறைவன். யோசிச்சு பாருங்க, இறைவன் நம்மை அழைக்கிறான், தலைவர்களே என்று அழைக்கிறான், கலீஃபா என்று அழைக்கிறான். நாம் என்ன சொல்லுகிறோம்? நான் சாதாரண ஒரு மனுஷன், நான் என்ன செய்ய முடியும், நான் வெறும் ஒரு மனுஷன், என்னால ஒன்றும் பண்ண முடியல. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யோசித்து பாருங்க, ஒரு தலைவர் மிடுக்கோடு நாம் இங்கே அமர்ந்திருக்க வேண்டும். நாம் ஒரு தலைவர். அல்லாஹ் சொல்லி நம்மை படைத்த இறைவன் சொல்லுகிறான். நாம் ஒவ்வொரு கிராமங்களிலிருந்து வந்திருக்கின்றோம். யோசித்து பாருங்கள், இந்த சிந்தனை அல்லாஹ்வுடைய தீனை மேலோங்க செய்ய வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை நம்மிடத்திலே தான் இருந்திருக்கிறது. அந்த கிராமத்திலே ஒரே ஒரு நபராக நான் இருக்கிறேன். நான் இந்த சிந்தனையோடு இருக்கின்றேன். நான் யார்? நான் ஒரு தலைவர். இந்த பொறுப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. என்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு, இந்த மக்களின் முன்னால் சான்று வழங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பை சுமந்தவனாக நான் இந்த கிராமத்தில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக இந்த மக்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன். இந்த மக்களை நரக நெருப்பிலே இருந்து நான் பாதுகாப்பேன் என்கின்ற அந்த உணர்வு, அது எப்படிப்பட்ட நிலையில தலைவர் கலீஃபா என்கின்ற அந்த உயர்ந்த நிலையில இருந்து நீங்கள் யோசித்து பாருங்க. யார் நமக்கு மோட்டிவேஷன் செய்ய வேண்டும்? யார் நமக்கு தர்பியத் கொடுக்க வேண்டும்? யார் நம்மை தூண்டிவிட வேண்டும்? தலைமையிலிருந்து நம்மை தூண்டிவிட வேண்டும் தேவை அவசியம் இல்லை. இந்த ஒளி என்னுடைய உள்ளத்திலே வந்துவிட்டது. இந்த சத்திய சான்றை சமர்ப்பிக்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை அது என்னுடைய உள்ளத்திலே வந்துவிட்டது. நிச்சயமாக நான் அதை செய்வேன். அல்லாஹ்விற்காக இந்த பணியை நான் மேற்கொள்வேன் என்கின்ற ஒரு சிந்தனை இருக்குமே, ஆனால் எந்த தர்பியாவும் எந்த உந்து சக்தியும் நமக்கு தேவையில்லை. இதே அந்த மக்கள் இப்படி பிரார்த்தனை செய்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம், முஸ்லிம்களாக இருக்கின்றோம் என்பதற்கு நீயே சாட்சி என்று அந்த ஹவாரியுன்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வாக்குறுதி அளித்தார்களே. யோசித்து பாருங்கள் சகோதரர்கள், நாம் நினைக்கின்றோம் சர்வசாதாரணமாக ஏதோ ஒரு பொறுப்பு நம்ம கிட்ட கிடைத்திருக்கிறது, இந்த பொறுப்பை இப்படியே நிறைவேற்றுவோம் அப்படிங்கிற ஒரு போக்கு பெரும்பான்மையான மக்கள்கிட்ட இருக்கு. அடிப்படை என்ன விஷயம் தெரியுங்களா? நம்மை குறித்து முழுமையான ஒரு பார்வை நம்ம இடத்துல இல்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க அலிம்கள். அல்லாஹ் மனிதனுடைய படைப்பை குறித்து சொல்லுவான் இல்லையா? உமா ஹலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன் இல்லையா? மனிதர்களையும் ஜின்களையும் எனக்கு அடிபணிய வேண்டும் என்பதற்காக மட்டுமே நாம் படைத்தோம். இந்த புள்ளியிலிருந்து நம்ம பார்ப்போம். பாருங்க, அல்லாஹ் இந்த இடத்துல அப்து என்கின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்து. அடிமை இல்லையா? அடிபணிவது, அடிமை, தொழுகை செய்வது, இதெல்லாம் விளக்கம் கொடுப்பாங்க. ஆனா அப்து என்று சொன்னால் அடிமை தானே, வேற ஏதாவது பதம் இருக்காது. சொல்லுங்க ஜி, நான் ஏதாவது தவறா சொன்னா கூட நீங்க சொல்லிக் கொடுங்க. அப்து என்று சொன்னால் அடிமை. இப்போ நம்ம வாழ்க்கை எடுத்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு அடிபணிந்த அந்த அடிமை நிலையில நம்முடைய வாழ்க்கை இருக்கா? யோசிச்சு பாருங்க. ஒரு எஜமானன், ஒரு அடிமை. சாதாரண உலகத்தில் ஒரு எஜமானன், ஒரு அடிமை இருப்பாங்க. அந்த எஜமானன் என்னெல்லாம் சொல்றானோ அதெல்லாம் அந்த அடிமை செய்யும். அவனுக்கு என்று எந்த சுதந்திரமும் இல்லை. அவனால் சுயமாக சிந்திக்கவே முடியாது. அவனுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று அவன் எஜமான் தான் தீர்மானிப்பான். இது கடந்த காலங்களில் அடிமைத்தனமாக இருந்தவங்களுடைய நிலையை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கும் இருக்காங்க பல நிறுவனங்கள்ல, செங்கல் சூளைகள்ல, தொழிற்சாலைகள்ல அடிமைகளை நம்மளால பார்க்க முடியும். சுதந்திரமா எந்த செயல்பாடு செய்ய முடியாது. இப்போ நீங்க இந்த நிலையில நம்ம யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், நான் இந்த மனிதனை படைத்தது எனக்கு அடிபணிய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் படைச்சிருக்கேன் நல்லா சொல்றேன். ஆனா நம்மளுடைய எஜமான் எப்படிப்பட்ட எஜமான்? நமக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்பையும் கொடுத்திருக்கக்கூடிய எஜமான். நல்லது கெட்டது, எது தேவை எது தேவையில்லை என்பதை பார்த்து பார்த்து இறைவன் நமக்கு செய்திருக்கிறான். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், இந்த உலகம் முழுவதும், இந்த உலகத்தினுடைய எல்லா படைப்புகளும் இந்த மனிதனுக்காக மட்டுமே நான் படைத்திருக்கின்றோம் இறைவன் சொல்லுது. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், அதை தேடிக்கொள்ளக்கூடிய பொறுப்பையும் நமக்கே அல்லாஹ் அந்த உரிமையை வழங்கியிருக்கான். நான் பல கோடிக்கு சம்பாதிக்கணுமா, முயற்சி எடுத்தா எனக்கு கிடைக்குது. நான் ஊர் சுற்றி பார்க்க வேண்டுமா, முயற்சி எடுத்தா பார்க்க முடியும். எதெல்லாம் முயற்சி எடுக்கிறோமோ அதையெல்லாம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் இந்த அடிமைக்கு
அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை வழங்கி இருக்கின்றான். ஆனால் அந்த அடிமை என்கின்ற அந்த மனநிலையில் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறதா என்பதை தான் இந்த நேரத்தில் நாம் பார்க்க வேண்டும் சகோதரர்கள். நாம் சொல்றோம் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். அந்த நம்பிக்கை நம்முடைய செயல்களில இந்த அடிமைத்தனத்தை ஒவ்வொரு நிமிடமும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும். நான் அல்லாஹ்வுடைய அடிமை, நான் அவனுக்கு கட்டுப்பட்டவன், அவனுடைய அனைத்து கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவன் என்கின்ற அந்த நிலையில் நம்முடைய செயல்கள், நம்முடைய சிந்தனைகள் அது இருந்து கொண்டே இருக்கும். அதான் இறைவன் எதிர்பார்க்கும். இப்ப இந்த மனநிலையில யோசிச்சு பாருங்க, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய செயல்பாடுகள் அந்த அடிமை, அந்த அடிபணிவது என்கின்ற அந்த பதத்தின் அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறதா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இங்க வந்துட்டோம், ஆனால் இந்த நிலையில இருந்து வேறு வேறு சிந்தனைகள், வாழணும், வீடு கட்டணும், வெளிநாடு போகணும், சம்பாதிக்கணும், ஜாலியா இருக்கணும், ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கு. யோசிச்சு பாருங்க, எதை நாம் தீர்மானிக்க, எந்த நிலையில் நாம் இருக்கிறோம்? எல்லாரும் முஸ்லீம்கள் தான். நாம் நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா? வெறும் பெயர் வச்சிருந்தா மட்டும் முஸ்லீம் இல்லை, ஒரு முஸ்லீம் தாயினருக்கு பிறந்துட்டா மட்டும் முஸ்லீம் இல்லை. நிறைய பயான் பேசியிருக்கோம். ஆனால் யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, பேசுகிற நான் உட்பட எல்லோரும் இந்த நிலையில் இருந்து இறைவனை அணுகி கொண்டிருக்கிறோமா என்பதையும் யோசிச்சு பாருங்க. ஏன் வெளியூர்ல இருந்து இங்க பயணம் செய்து இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம்? இதை நினைவூட்டுவதற்காக நம்ம வந்திருக்கோம். அதான உண்மை. ஒவ்வொரு நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறோம், நம்ம அல்லாஹ்வுடைய அடிமை, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. அடிமையில தொழுகை அந்த உணர்வைத்தானே நமக்கு ஏற்படுத்துகிறது. ஒவ்வொரு தொழுகையும் என்ன சொல்லுகிறது? நான் உலகத்திலே அல்லாஹ்வை மறந்து திரிகிற பொழுது அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிற பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய இறையில்லத்திற்கு போய் நின்று நாம் கை கட்டி நின்று கொண்டிருக்கின்றோமே, தலையை குனிந்து நின்று கொண்டிருக்கின்றோம். என்ன சொல்லுகிறோம்? நான் அல்லாஹ்வுக்கான அடிமை, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அவன் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒரு அடிமை என்கின்ற அந்த உணர்வு அந்த தொழுகை மூலமாக நமக்கு கிடைக்கிறத யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு உணர்வு நமக்கு ஏற்பட்டிருந்தால் நாம் ஒரு சரியான ஒரு பாதையில் நடைபோட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் நம்முடைய பயணம் அமைத்துக் கொள்ள வேண்டும் சகோதரர். அதுதான் இந்த சான்று வழங்கக்கூடிய அந்த நிலையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த சமூகத்தில் எடுத்து சொல்லக்கூடிய அந்த மக்களுக்கு சான்று வழங்கக்கூடிய அந்த பணி இந்த நிலையில், இந்த புள்ளிகளை இருந்து அது ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ்வின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை நாம் முழுமைப்படுத்துவதற்கான அர்த்தம். அந்த ஹவாரியுன்கள் இப்படி துவா செய்தார்கள் சகோதரர்களே, எங்கள் இறைவனே, நீ இறக்கிய கட்டளையை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், தூதரையும் பின்பற்றுகிறோம், எனவே நீ எங்களை சத்தியத்திற்கு சான்று வழங்குவோருடன் சேர்த்து வைப்பாயாக. யாரு சென்றார்? அந்த ஹவாரியுன்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி பிரார்த்தனை செய்தார். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்னொரு ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஹல் அதுல்லுக்கும் அலா திஸாரத்தின் துன்ஸீக்கும் மன் அஸாபின் அஸீம். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, துன்புறுத்தும் வேதனையிலே இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அல்லாஹ் கேட்கிறான், சொல்றான், துன்புறுத்தும் வேதனையிலே இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? அது என்ன வியாபாரம் தெரியுமா? துஅமினூன பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வின் மீதும் அவருடைய தூதரின் மீதும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். வ துஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ் பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும், அல்லாஹ்வுடைய வழியில் உங்கள் பொருள்களாலும் உயிர்களாலும் நீங்கள் ஜிஹாத் செய்யுங்கள். தாலிக்கும் ஹைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறியக்கூடியவர்களாயின் இதுவே உங்களுக்கு சிறந்ததாகும். கண்ணியத்திற்கு யோசித்து பாருங்கள். ஹிஜ்ரத்துடைய செய்தியை பற்றி நாம் பேசினோம். அந்த ஹிஜ்ரத் சம்பவம் நடக்கிற பொழுது இறுதியாக ஒரு இறை தூதர், ஒரு நபித்தோழர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார். சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஒரு வியாபாரி. அவர் ஒரு வியாபாரியினுடைய மகனாக பிறந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு தோழர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். மக்காவிலே வந்து குடியேறி அந்த மக்காவிலே மிகப்பெரிய ஒரு வியாபாரம் செய்து, நகை வியாபாரம், நகையை செய்யக்கூடிய ஒரு வியாபாரி, மிகப்பெரிய செல்வத்தை சேர்த்துக் கொள்ளுகிறார்.
அவரும் அந்த மக்காவிலே இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியாத ஒரு நிலை. அந்த நிலையில் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார். அப்போது தான் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஒட்டகத்திலே கட்டிக்கொண்டு அவர் செல்லுகிற பொழுது அந்த குறைசிகள் அவரை தடுத்து நிறுத்துகிறார்கள். ஓ சுகைபே, நில், எங்கே செல்லுகிறீர்? அவர் சுகைப் ரலியல்லாஹு தஆலா அவர் சொல்லுகிறார், நீங்கள் தான் என்னை இஸ்லாத்தை கடைபிடிக்க விடமாட்டீங்க என்கிறீர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லுவதற்கு எனக்கு நீங்கள் தடை போடுகிறீர்களே, அப்படி சொன்னால் நான் வாழ்வதற்கும் நீங்கள் தடை போடுகிறீர்களே, நிச்சயமாக நான் இந்த ஊரை விட்டே செல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியா, நீ ஊரை விட்டு செல்லுகிறாயா? அப்படி நீ செல்வதாக இருந்தால் உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இங்கே விட்டு விட்டு செல். இதெல்லாம் இங்கே சம்பாதித்தது, எங்களிடத்தில் சம்பாதித்த சொத்துக்கள், இந்த சொத்துக்களை நீங்கள் விட்டு செல்லுங்கள் என்று சொல்லுகிற பொழுது சுகைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இந்த சொத்துக்கள் தான் என்னுடைய இறைப்பணியை தடுக்கிறது என்று சொன்னால் அந்த சொத்துக்கள் எனக்கு தேவையில்லை, நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சுகைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர் சொத்துக்களை எல்லாம் அந்த குறைசிகளிடத்தில் ஒப்படைத்து விட்டு மதீனாவுக்கு தன்னந்தனியாக ஹிஜ்ரத் செய்த அந்த வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். சகோதரர், யோசித்து பாருங்கள். அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறானா இல்லையா? யார் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய ஒரு வியாபாரம் செய்கிறீர்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு சொன்னார்கள், சுகைப் ரலியல்லாஹு அவர்கள் மிக லாபகரமான ஒரு வியாபாரத்தை அவர் அல்லாஹ்விடத்தில் செய்திருக்கிறார் என்று சொன்னார். நாம் மேலே படித்த அந்த வசனம் அதைத்தானே நமக்கு உணர்த்துகிறது. யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய வழியில் உங்களுடைய பொருள்களாலும் உயிர்களாலும் நீங்கள் ஜிஹாது செய்யுங்கள் அல்லாஹ் சொல்லிக்கிறானே. யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, இந்த நிலையில் எந்த அளவுக்கு நாம் நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்திருக்கின்றோம், இந்த விஷயங்களிலே நம்முடைய செயல்பாடு எந்த இடத்துல ஒத்து போகிறது யோசித்து பாருங்கள். எந்த நிலையிலாவது அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் என்ன விஷயத்தை நாம் தியாகம் செய்திருக்கின்றோம்? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் நமக்கு ஏற்பட்டு இருக்கிறதா? யோசித்து பாருங்க சகோதரர்களே. மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ யத்ஹில்கும் ஜன்னாத்தின் தஜரி மின் தஹ்திஹல் அன்ஹார் வ மசாகீன தையிபத்தன் ஃபீ ஜன்னாத்தின் அத்னி. அவன் உங்கள் பாவங்களை மன்னிப்பான், சுவனத்தில் உள்ள தோட்டங்களில் உங்களை நுழையச் செய்வான், அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், நிலையான தங்குமிடத்திலே அவர்கள் வாழ்வார்கள் என்று அல்லாஹ் இங்கே சொல்லுகிறார். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அவருடைய வழியில் நாம் தியாகம் செய்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிற பொழுது என்ன சிந்தனை தெரியுமா நமக்கு இருக்க வேண்டும்? அந்த மறுமையை குறித்தான அந்த சிந்தனை. நாம் வெறுமனே மதரசாக்களிலே குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பேன் நம்பிக்கையை பற்றி, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பது, மறுமையை நம்புவது, வானவர்களை நம்புவது, தூதர்களை நம்புவது, வேதங்களை நம்புவது என்றெல்லாம் சொல்லுவோம். ஆனால் அந்த நம்பிக்கை என்பது அது ஒரு விசுவலேஷனாக இருக்க வேண்டும், அது ஒரு பார்வையாக இருக்க வேண்டும். நாளை மறுமை நாள் இருக்கிறது, அந்த மறுமை நாளிலே சொர்க்கம் நரகம் என்று இரண்டு வாழ்க்கை முறை இருக்கிறது. அந்த இரண்டு வாழ்க்கை முறையிலே எந்த வாழ்க்கை முறை வேண்டும் என்பதை நாம் தீர்மானித்து அந்த வாழ்க்கைக்காக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அதுதான் ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய வேலை, இல்லையா? அந்த ரெண்டு வாழ்க்கை, நரகத்தினுடைய வாழ்க்கை, சொர்க்கத்தினுடைய வாழ்க்கை, அந்த இரண்டு வாழ்க்கையிலே எந்த வாழ்க்கைக்காக நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்திருக்கின்றோம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், யார் அல்லாஹ்வுடைய வழியில் ஜிஹாது செய்கிறார்களோ, யார் அல்லாஹ்வுடைய வழியில் தியாகம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நாம் நாளை சுவனத்திலே அவர்கள் நிலையாக தங்க வைக்கப்படுவார்கள். இந்த பண்புகள்லாம் இருக்கு. அல்லாஹ்விற்காக பாடுபடுவது, தியாகம் செய்வது, அதனுடைய பொருள்களாலும் உடலாலும் தியாகம் செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹ் நாளை சுவனத்திலே நிலையாக தங்க வைக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி தரும். அங்கே நமக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், சுவையான பழங்கள், கனி வகைகளை அல்லாஹ் வழங்குவதாக அங்கே வாக்குறுதி கொடுக்க. யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு பார்வையோடு நம்முடைய வாழ்க்கை முறையை நாம் அமைத்திருக்கின்றோமா? எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறோம், முதல் வேலை எங்கேயாவது போய் சாப்பிடலாமா? நல்ல சாப்பாடு கிடைக்குமா? ஒரு வேலைக்கு போறோம், அங்க வேலை கிடைக்கும், அங்க சாப்பாடு கிடைக்குமா? நல்லா இருக்குமா சாப்பாடு? ஏதோ நம்ம சக்திக்கு இது ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா? இதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு. அல்லாஹ் இந்த எதிர்பார்ப்பை இயல்பாகவே ஆக்கி வச்சிருக்க நம்மள்கிட்ட. நீங்க இந்த உலகத்துல வாழணுமாப்பா, உங்களுக்கு கண்ணாமூச்சியில காமிக்கல, உண்மையிலேயே நான் சுவனத்துல
ஒரு அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு சூனத்தை நான் வச்சிருக்கிறேன். அதை எப்போதும் நீங்கள் உங்களுடைய சிந்தனையில நீங்கள் நினைவிட்டுக் கொண்டே இருங்கள். அதை நீங்கள் யோசித்து பாருங்கள், அதை சிந்தித்துக் கொண்டே இருங்கள். அதை இலக்காக வைத்து இந்த உலகத்திலே உங்களுடைய பயணத்தை நீங்கள் தொடருங்கள். ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளருடைய இலக்கு என்ன? நாளைக்கு சொர்க்கத்துக்கு, நாளைக்கு நான் சொர்க்கத்துக்கு போகணும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சுவனத்திலே நான் நுழைய வேண்டும். அதுதான் என்னுடைய இலக்கு. அந்த இலக்குக்காகத்தான் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த பார்வையோடு நம்முடைய செயல்பாடு அமைத்துக் கொள்ள வேண்டும். இதான் அல்லாஹ் விரும்புகிறார். இணைத்துக்குரிய மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், தாலிக்கல் ஃபௌஜுல் அலீம், இதுதான் உண்மையான வெற்றி. நம்முடைய வெற்றி என்ன? நாளை சூனத்தை அடைவதுதான் நம்முடைய வெற்றி. அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை தியாகங்களை, எவ்வளவு இழப்புகளை நாம் சந்தித்திருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்திலே நாம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், யார் இந்த தீனுடைய விஷயத்திற்காக வேண்டும், இந்த தீனை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற இந்த உயர்ந்த நோக்கத்திற்காக வேண்டி யார் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வதாக தன்னுடைய திருமறையில இறைவன் பதிவு செய்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வா யுஸப்பித் அக்தாமக்கும், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி புரிந்தால் அவன் உங்களுக்கு உதவி வழங்குவான், மேலும் உங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்தி தருவான். யோசித்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து பல்வேறு இழப்புகளை, கொடுமைகளை சந்தித்து அந்த மதீனாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள் என்பதை கண்ணியத்திற்குரிய சகோதரரை நாம் இங்கே நினைத்து பார்க்க வேண்டும். சகோதரர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே நம்முடைய பகுதிகளிலும் நாம் வசிக்கக்கூடிய இந்த இந்திய நாட்டிலும் இஸ்லாம் வந்துவிட்டதாக வரலாற்றினுடைய குறிப்புகள் சொல்லுகிறது. அந்த பக்கம் ஸ்பெயின் வரைக்கும் இஸ்லாம் பரவியதாக வரலாறு சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் அந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருந்தது யோசித்து பாருங்கள். தங்களுடைய உள்ளத்திலே சத்தியம் வந்துவிட்டது. அப்படி அந்த சத்தியம் வந்துவிட்டால் அந்த சத்தியத்தை பிற மக்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் கடந்து வந்து இந்த மக்களுக்கு சொல்லுகிற ஒரு வேலையை அவர்கள் செய்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் இந்த தீனை எப்படி பார்த்தார்கள், இந்த சான்று பகர்கிற இந்த செயலை அவர்கள் எப்படி பார்த்தார்கள், அல்லாஹ்வுக்கு உதவி செய்யக்கூடிய இந்த வேலையை அந்த மக்கள் எப்படி பார்த்தார்கள், நாம் எப்படி பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்கள். மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், வலா யன்சுருன்னா அல்லாஹ் மன் யன்சுருஹு, திண்ணமாக தனக்கு உதவி செய்வோருக்கு அல்லாஹ்வும் உதவி செய்வான். யோசித்து பாருங்கள். பல நேரங்களிலே அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை கேட்போம், இறைவா எனக்கு அதை கொடு, இறைவா எனக்கு இதை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்போம். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய இந்த இக்காமத்தே தீன் என்கின்ற இந்த லட்சிய பணிக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கையேந்தி பாருங்கள், இறைவா உன்னுடைய மார்க்கம் மேலோங்குவதற்காக வேண்டி நான் இங்கே பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன், எனக்கு இன்னென்ன பிரச்சனை என்னுடைய பகுதிகளிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய பகுதிகளிலே மது குடிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், என்னால் என்ன செய்வது என்றே தெரியவில்லை. நான் சொல்லி, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், நீங்கள் முதலில் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துஆ செய்யுங்கள், யா இறைவா இந்த மக்களுக்கு நீ நேரு வழியை கொடு, சைத்தானுடைய தீங்கில் இந்த மக்களை காப்பாற்று என்று முதலிலே நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரிப்பான். ஏன்? அவனுடைய மார்க்கத்திற்காக நாம் உழைப்பு செய்வோம். அது மட்டுமல்ல சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கும் நமக்குமான நெருக்கத்தை நாம் அதிகரிக்க வேண்டும். நாம் ஒருவருக்கு உதவி செய்கிறோம், யாரும் தெரியாதவருக்கு நாம் உதவி செய்ய மாட்டோம் இல்லையா? ஒரு உதவி செய்ய, ஒருத்தர் கேட்கிறாரு, உதவி செய்கிறோம். நீங்க அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கான உழைப்பிலே நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப நமக்கும் அல்லாஹ்வுக்குமான ஒரு நெருக்கம் எப்படி இருக்க யோசித்து பாருங்கள். எல்லா நிலையிலும் அல்லாஹ்விடத்திலே உரையாடக்கூடிய ஒரு நிலையில் இறை நம்பிக்கையாளர்களாகிய நாம் இருக்க வேண்டும். நினைத்து யோசிங்க, சிந்தி, எந்த நிலையில் நாம் நம்முடைய செயல்பாடு அப்படி இருக்கிறது? எல்லா நிலையிலும் நாம் அப்படி இருக்கிறோமா? ஒரு செருப்பு வார அருந்தா கூட
அல்லாஹ் விட்டு நீங்க துஆ செய்யுங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார். அப்படி இருக்கிற நிலையில வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளிலும் எல்லா செயல்களிலும் அல்லாஹ்வுக்கும் நமக்குமான ஒரு தொடர்பு எங்கே இருக்கிறது? பல நேரங்கள்ல தொழுகை கூட சடங்குகளாக இன்றைக்கு மாறிவிட்டது. தொழுகை வச்சுட்டு அதோட போயிடும். சுன்னத் தொழுகிறது கூட இல்லை. பல பள்ளிகள்ல இமாம்களே சுன்னத் தொழுகிறது. நம்ம இல்லை, பள்ளிவாசல்களை சொல்றோம். வராங்க, தொழுகிறாங்க, போயிடுறாங்க. முன் சுன்னத்து தொழுகிறது இல்லை, பின் சுன்னத்து தொழுகிறாங்க. பள்ளிவாசல்ல போர்டு வச்சிருப்பாங்க, முன் சுன்னத்து இது. தொழுக வரக்கூடிய மக்கள் பார்க்குறாங்க, என்ன அசரத்தே தொழுகிறது இல்லை, அசரத்தே அப்படி இருக்கிறாரு. அப்ப எப்படிப்பட்ட ஒரு சான்றை இன்றைக்கு நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய இமாம்கள் வழங்கி கொண்டு இருக்கிறாங்க, யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் பாதுகாக்க வேண்டும், நம்ம அப்படிலாம் இல்லை. அப்படி செய்யக்கூடிய இமாம்கள் இருக்கிறாங்க. நீ யோசிச்சு பாருங்க, சொல்லுவதை இந்த சமுதாயம்லாம் கேட்கறது இல்லை. நீ குழந்தைகளுக்கு பெற்றோருக்கு இருக்கும்போது இன்னைக்கு வழிகாட்டுதல் சொல்றாங்க, குழந்தைகளுக்கு நான் குழந்தைக்கு சொல்லி சொல்லி வளர்த்தேங்க, நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் குழந்தைக்கு, ஆனா பாவி பையன் இப்படி வளர்ந்துட்டாங்க, இப்படி தற்குறியா போவான்னு நினைக்கலைங்க. ஏன்? சொல்லி சொல்லி வளர்த்தங்க, சொல்லி சொல்லி வளர்த்தனால தான் அவன் தற்குறியா போயிட்டான். ஆனா அதே குழந்தைகள்கிட்ட நம்ம வாழ்ந்து காமிச்சிருந்தா, என் பையன் தொழுக போக மாட்டேங்கிறான்மா, நான் பெற்றோர்கள் வீட்டில் தொழுகிறது இல்லை. பெற்றோர்கள் வீட்டில் தொழுதுட்டு இருந்தாங்கன்னா அதை பார்த்துட்டு குழந்தை என்ன செய்யும்? அதுவும் தொழுகும். குழந்தைகள்கிட்ட பார்த்து நீ போனை நோண்டாத, போனை எடுக்காதுன்னு சொல்லுவோம். அதே குழந்தை முன்னாடி உட்காந்து போனை நோண்டிக்கிட்டே உட்காந்துருவாங்க பெரியவர்கள். இது என்ன காமிக்குதுன்னா, யாரும் நம்முடைய சொல்லை கேட்கறது இல்லை, அவருடைய செயலைத்தான் பார்க்குறாங்க. இப்போ நான் உங்க முன்னாடி பேசிட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அசர் தொழுகை வருது, நான் பாட்டுக்கு தொழுகை பாங்க சொல்ல போகும்போது போய் டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன நினைப்பீங்க? வாய்க்கிலேயே பேசிட்டாரு, பாங்க சொல்லப்படுது, தொழுகைக்கு வரல. இதுதான் சமூகம் நம்மளை பார்க்க. ஏன் நம்ம பல நேரங்களில் இஸ்லாத்துடைய செய்தியை சொல்லுகிற போது அந்த சமூகம் ஏத்துக்கிறது இல்லை தெரியுமா? நாம் சொல்லுகிறோம், ஆனால் செயல் சான்று காமிக்கிறது. இந்த சமூகத்தில் சொல் சான்று செய்வதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. பொதுக்கூட்டம் போடுவாங்க, திருமணை கூட்டம் போடுவாங்க, எல்லாமே நடக்கும், எல்லாமே செய்வாங்க. ஆனா செயல் சான்று காண்பிக்கிற இடத்துல இன்னைக்கு சமூகம் இல்லை. செயல் சான்று காமிக்கிற இடத்துல இல்லை. அப்ப எப்படி சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்? எங்க ஊர்ல ஒரு ஹஸ்ரத் இருந்தார். பள்ளியில அந்த முகல்லா உருவாகும் போது சும்மா ஒரு 5-6 வீடுகள் தான் இருந்துச்சு. பள்ளி கட்டிட்டோம், தொழுகைக்கு யாரும் வரதே இல்லை. காலையில ஃபஜ்ர் பாங்கு சொன்ன உடனே எந்திரிச்சு போயிடுவார். நேராக வீடுகளுக்கு போய் வீடு தட்டி, சங்கடப்பட்டாலும் பரவாயில்ல, வீட்டை போய் தட்டிடுவார். போய் தட்டிட்டு தொழுகைக்கு வாங்க கூட்டிட்டு. யாருடைய வேலை? அல்லாஹ்வுடைய வேலை, ஏன் வேலை இல்லைங்க. என் வீட்டு தேவைக்காக போய் நான் கூப்பிடல, அவனை நரக நெருப்புல இருந்து நான் பாதுகாக்கணும். அவன் நாளைக்கு நரகத்துக்கு போயிட்டா அந்த ஒரு எண்ணம் இல்லை. அல்லாஹ் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு. போய் கதவை தட்டுறாரு, கதவை தட்டி எழுப்பி கூட்டிட்டு வர்றாரு. அந்த இமாம் அந்த பள்ளியில் இருக்கிற வரைக்கும் ஃபஜ்ருக்கு 2 ஷஃப் இருந்துச்சு. அந்த இமாம் அந்த பள்ளியில் இருக்கிற வரைக்கும் ஃபஜ்ருக்கு 2 ஷஃப் இருந்துச்சு. அந்த இமாம் பள்ளியை விட்டு போனாரு, மக்கள் வரதில்லை. இன்னைக்கும் அந்த இமாம் அந்த பகுதிக்கு வந்தாருன்னு சொன்னா அந்த மக்கள் வீட்டில் தான் சாப்பாடு, வெளியே கடைக்கு போக விட மாட்டாங்க. அவங்க வீட்டில் கூட்டிட்டு போய் அவருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் ஒரு இடத்துல இருந்துச்சு, எப்படிப்பட்ட பண்புகள் இருந்துச்சு. நாம் எப்படி அழைப்பு பணி செய்கிறோம், நாம் எப்படி சான்று பகர்கிறோம். அப்ப எந்த சான்று சமூகத்தில் பாதிப்பை ஏற்படுத்துது பாருங்க. நம்ம திருமணை கூட்டம் போடலாம், பயான் நடத்தலாம், எது வேணாலும் செய்யலாம், வேலைக்கே ஆகாது. அது நம்முடைய செயல்பாடுகளில் அங்கே காமிக்கும். நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்றோம். காலையில பேசும்போது சொன்னாங்க, அவங்க மொழியில போய் பேசணும், அவங்க மொழியில போய் அழைப்பு கொடுக்கணும். யோசிச்சு பாருங்க, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்துல மொழின்னு சொன்னா அந்த பாஷையை நம்ம தப்பா விளங்கிக்கிறோம். அவன் எந்த சூழ்நிலையில இருக்கிறானோ அந்த சூழ்நிலைக்கு நம்ம போகணும். அவன் ஒரு விவசாய கூடியா இருப்போம், அந்த விவசாய நிலத்துல போய் உட்காந்து உதவி செய்யுங்க. வேலை முடிஞ்சு, தொழுகை முடிஞ்சிருச்சு, போய் உட்காந்து உதவி செய்வோம். அப்படியே பேசுவோம், என்ன பேசுவோம்? அவன் சூழ்நிலையை பத்தி பேசுவோம், கவலைப்படுவோம், அவனுடைய தேவைக்காக வேண்டி பாடுபடுவோம். நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பு அதைத்தானங்க நமக்கு சொல்லி தருது.
அவர் மேல ஒரு பூதாட்டி குப்பை கொட்டிட்டே இருந்தாங்க. ரெகுலரா குப்பை கொட்டிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் குப்பை கொட்டல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, என்ன குப்பை கொட்டிட்டு இருந்தா குப்பை கொட்டல? அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. இன்னும் உடம்பு சரியில்லையா? நேரா வீட்டுக்கு போய் அவங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யறாங்க. ஹதீஸ்ல படிக்கிறோம்ல. இந்த சம்பவம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? அவர் அங்க போய் பயான் பண்ணல, உரை நிகழ்த்தல. அவர் தன்னுடைய செயல்களால் இஸ்லாத்திற்கு சான்றை பகர்ந்தார். அந்த பெண்மணி இஸ்லாத்தை தழுவி கொண்டதாக வரலாற்றில் சொல்றாங்க. அப்ப நம்மளுடைய செயல்பாடு எந்த அடிப்படையில் இருக்குது? அதுதான் இங்க பிரச்சனை. நிறைய இடங்கள்ல நம்ம தாவாக்கு போறோம், நிறைய இடங்கள்ல அழைப்பு பணி செய்யறோம். அந்த மக்கள் சொல்றது, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் பாய், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். உங்க சமுதாயம் அப்படி இருக்கா? உங்க சமுதாயம் அப்படி இருக்கா? நாம இங்க வந்து பாய் நீங்க வேற ஜமாத்துல சொல்லிட்டீங்க, நான் அங்க போய் தாவா பண்ணா மக்கள் இப்படி கேட்கறாங்களே, நாம கேட்கறோம் ஏன் பாய் நீங்க சொல்ல வேண்டிய, நான் இருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே? அந்த தைரியம் நமக்கு எப்போ வரும்? யோசிச்சு பாருங்க. என்ன பாருங்க, என்னுடைய வாழ்க்கையை பாருங்க. நான் சான்றாக இருக்கிறேன், நான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் நான் இருக்கிறேன், நான் சாட்சி பகர்கிறேன் என்கின்ற அந்த நிலையில் நாம் இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. ஏன் வேலை இல்லைங்க, இது அல்லாஹ்வுடைய வேலை. அல்லாஹ்வுடைய வேலையை நான் செய்யறேன். நான் ஏன் கவலைப்படணும்? நான் ஏன் வெட்கப்படணும்? நான் ஏன் வேதனைப்படணும்? அல்லாஹ் எனக்கு உதவி செய்வேன், ஏன்னா அவருடைய வேலையை நான் செய்யறேன். இப்ப இந்த நிலையில நம்முடைய அழைப்பு பணி, நம்முடைய சான்றுபவர்கள் இருந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமாக இந்த சமூகத்தில் நம்மால் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விட முடியும். உண்மைதான், சில மக்களை மாற்ற முடியாதுதான். அடுத்த தலைமுறையாவது மாறும்ல. மதுக்கடையெல்லாம் மூடுங்கன்னு சொல்லி பிரச்சாரம் செஞ்சா அரசாங்கமும் அறிவுஜீவிகள்லாம் சொல்றாங்க, அப்படியெல்லாம் மதுக்கடையெல்லாம் மூடிட முடியாதுங்க. அப்படி மூடிட்டா பல பேர் செத்து போயிடுவான். செத்து போகட்டும், செத்து போகட்டும். நம்முடைய கவலை என்பது இன்னொரு தலைமுறை அந்த மதுவுக்கு அடிமையாகி விடக்கூடாது. இன்னைக்கு ஒரு தலைமுறை மதுவுக்கு அடிமையாயிருச்சு, இந்த தலைமுறை நாசமா போயிடுச்சு. இது அவ்வளவுதான் திருத்த முடியாது. அவன் உடம்புல ரத்தம் ஓடுறதுக்கு பதிலாக உடம்புல மதுதான் ஓடிட்டு இருக்கு. திருத்த முடியாது, விட்டுறலாம். என்ன செய்யலாம்? அடுத்த அவனுடைய வாரிசையாவது காப்பாற்றலாம். இல்ல, அந்த சிந்தனை நம்மள்ட்ட இருக்கும் சகோதரர்கள். அழைப்பு படி செய்யறோம், தாவா செய்யறோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அழைப்பு விடுக்கிறோம். அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளல. அல்லாஹ்வுடைய பொறுப்பு ஒப்படைச்ச இறைவா, நான் சாட்சியாரு, நான் இந்த மக்களுடைய சத்தியத்தை எடுத்து சொல்லிட்டேன், அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து அந்த வேலையை நாம் செய்தால் அந்த தலைமுறை இல்லைங்க, அடுத்த தலைமுறையாவது அந்த ஒரு மாற்றத்தை நோக்கி அந்த பகுதியில் மாறும். ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா சகிதாக்கப்பட்டார் சமீபத்தில், ஒரு ஆண்டு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவர் இந்தியாவினுடைய இயக்க தோழர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னதாக ஒரு நண்பர் சொன்னார். நீங்கள் இந்தியாவிலே பிறப்பதற்கு பாக்கியம் செய்திருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய வேலையை செய்வதற்கு தகுந்த ஒரு களம் இந்தியா களம். அழைப்பு பணி தாவா செய்வதற்கான அற்புதமான ஒரு களம் இந்தியா. அந்த வாய்ப்பு, அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நீங்கள் பாக்கியசாலி என்று சொன்னார்கள். பாருங்கள், நாம் இதை எப்படி கருதுகிறோம்? நமக்கு கிடைத்திருக்கிற இந்த ஊர், நமக்கு கிடைத்திருக்கிற இந்த பாக்கியம், இதை நாம் ஒரு இதை ஒரு ரஹமத்தாக, ஒரு அருளாக முதலில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் என் மீது அருள் பொழிந்திருக்கிறான். எப்படிப்பட்ட பாக்கியம் பாருங்க. இந்த ஊர்ல யாருமே இறை நம்பிக்கையாளரே இல்லை. அல்லாஹு அக்பர். இந்த மக்களை எல்லாம் இறைவனின் பக்கம் கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேலையை செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு வியாபாரி தான் கொண்டு வரக்கூடிய ஒரு பொருளை எங்க போய் வியாபாரம் பண்ணுவான்? மக்கள்கிட்ட போவோம். அந்த மக்கள் அதை பயன்படுத்தக்கூடியவங்களா இருக்கும். ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ஊர்ல செருப்பு விற்க சொல்லி 2 பேரை தாட்டி விடுவாங்க. அது ஒரு வியாபார தந்திரத்துக்காக சொல்லக்கூடிய ஒரு கதை. போய் செருப்பை வித்துட்டு 2 பேர் தாட்டி விட்டுருப்பான். ஒருத்தன் போயிட்டு வந்திருப்பான். வந்த உடனே சொல்லுவான், என்னங்க அந்த ஊர்ல யாருமே செருப்பு போட மாட்டேங்கிறான், செருப்பே யாரும் போடுறதில்ல, அந்த ஊர்ல எல்லாம் செருப்பு விற்க முடியாது அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்து. அப்பதான் அந்த முதலாளி சொல்லியிருக்காரு, அந்த ஊர் தான் நமக்கு தேவையான ஊர், அந்த ஊர் தான் ரொம்ப முக்கியம். அவன் செருப்பு போடாம இருக்கான், அவன்கிட்ட தான் செருப்பு போடக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுதான் நம்ம வியாபாரத்திற்கான ஒரு களம். எங்கே தேவை இருக்கிறதோ அங்கேதான் நம்ம போய் வியாபாரம் செய்ய முடியும், இல்லையா? இதுதான வியாபார தந்திரம். நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருக்கின்ற போய் சாப்பாடு விற்க முடியுமா? சாப்பாடு விற்க முடியும். ஏன்? பட்னியா இருக்கின்றத போய் சாப்பாடு விற்க முடியும். நீங்க யோசிச்சு பாருங்க.
நாம் இருக்கக்கூடிய பகுதி, நாம் இருக்கக்கூடிய கிராமம் இஸ்லாத்துடைய செய்தியே இல்லாத இடம், அல்லாஹ்வுடைய கட்டளையில் கட்டுப்படாத ஊர் மக்கள், இறை நம்பிக்கையற்ற மக்கள். எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு நமக்கு. அப்ப இந்த வாய்ப்பை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, இதுதான் மகிழ்ச்சி. அல்லாஹ் பேரானந்தப்படணும். அல்லாஹ் எனக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை இந்த பகுதியில் கொடுத்திருக்கிறான். அவங்க இந்த மக்கள் நம்பிக்கையற்ற மக்களா இருக்கிறாங்க. இந்த மக்களை எல்லாம் நம்பிக்கையாளர்களாக கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு எனக்கு இருக்கிறது. இங்கே சொல்லாலும் செயலாலும் சான்று பகரக்கூடிய அற்புதமான வேலையை நான் செய்வதற்கு ஒரு களம் எனக்கு இங்கே கிடைத்திருக்கிறது என்கின்ற அந்த உற்சாகத்தின் அடிப்படையில் நம்முடைய அந்த களம் இருக்க வேண்டும். அனைத்துக்குரிய சகோதரர், ஒரே ஒரு கதையோடு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ஒரு மூன்று நபர்கள் ஒரே வேலையை செய்யக்கூடிய ஒரு 3 நபர்கள், ஒரு மண்டபத்திற்கான கால்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு 3 நபர்கள். ஒரு பெரியவர் போய் முதல் ஒரு நபர்கிட்ட போய் கேட்குறார், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாரு. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்க, வேகாத வெயில நின்று இந்த கட்டடத்துக்காக வேண்டி தூணை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கொடுமைங்க, ரொம்ப பேஜாராக இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் ஒரு பொழப்பா, ரொம்ப கொடுமையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி புலம்பி தீக்கிறார். அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே போயிட்டார். 2வது ஒரு நபர்கிட்ட போய் கேட்குறார். அவர் சொல்கிறாரு, அவரும் அதே தான் சொல்கிறார், ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, உண்மையிலே சிரமம், என்னால் இந்த வேலையை செய்ய முடியல, என்ன செய்யறது, வயிற்று பொழப்பு, நான் இங்கே வேலை செஞ்சு இந்த காசை வாங்கிட்டு போனால் தான் நான் சாப்பிட முடியும், அதனால இந்த வேலையை பிடிக்காட்டி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 3வது ஒரு நபர்கிட்ட போய் கேட்குறார், நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒரு மண்டபத்தை கட்டுவதற்காக வேண்டி நான் தூண் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த மண்டபம் கட்டப்பட்டால் இந்த ஊருடைய மக்கள் எல்லாம் இங்கே வந்து தங்குவாங்க, இங்கே மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, அதற்காக வேண்டி நான் இந்த மண்டபத்தை கட்டி கொண்டு இருக்கிறேன் என்று அந்த 3வது நபர் சொன்னார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை யோசித்து பாருங்கள். இந்த 3 விஷயங்களிலே, 3 நபர்களிலே எந்த நபராக நாம் இருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் எடை போட்டு பாருங்கள். நான் செய்யக்கூடிய இந்த பணி, நான் ஒரு இமாமாக, நான் ஏதாவது ஒரு தொழிலை செய்து இந்த சமூகத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த நிலையில் என்னுடைய வேலையை குறித்து என்னுடைய பார்வை என்ன? நான் இந்த பள்ளியில இமாமாக இருக்கிறேன், நான் இந்த ஊரினுடைய இமாம், தலைவர், நான் தான் தலைவர். பள்ளிவாசலுக்கு யார் வேணாலும் தலைவராக இருக்கலாம், நிர்வாகியாக இருக்கலாம், அது பள்ளிவாசலுக்கு. இந்த ஊரினுடைய தலைவர் நான் இமாம், நான் ஒரு மௌலவி, இந்த மக்களை வழிநடத்தக்கூடிய, நேர்வழியின் பால் அழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர், இந்த மக்களை அல்லாஹ்வின் பால் அழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நபர். இந்த மக்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் நான் கவலை கொள்வேன், இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் நான் வருந்துவேன், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வேன், அல்லாஹ்விடத்திலே முறையிடுவேன். யோசித்து பாருங்கள், அந்த மக்களுடைய நல்லது கெட்டது எல்லா விஷயத்திற்கும் நான் பொறுப்பாளியாக இருந்து இந்த மக்களை நேர்வழியின் பால் அழைப்பு விடுப்பேன் என்கின்ற அந்த நிலையில இருந்து நாம் செயல்பட வேண்டும். சொல்லுவோம், அந்த 3வது நபர் சொல்லக்கூடிய அந்த பதில் இதுதான் நமக்கு உணர்த்துகிறது. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலையை செய்யலாம். நான் டிஓவாக இருக்கலாம், அவர் நாசிமாக இருக்கலாம், நீங்கள் இமாமாக இருக்கலாம், எது வேண்டுமாக இருக்கலாம். ஆனால் இந்த வேலையை எந்த எண்ணத்தின் அடிப்படையில் இந்த வேலையை செய்கிறோம் என்பதுதான் இங்க கேள்விக்கு. நாளைக்கே இந்த பள்ளியில இமாமா இல்ல, என்னை இமாமா தூக்கிட்டாங்க, அதோட இந்த வேலையை முடிச்சிட முடியுமா? யோசிச்சு பாருங்க. இந்த பள்ளியில இன்னைக்கு இமாமா இல்ல, சென்டர்ல இருந்து நம்மளை தூக்கிட்டாங்க, இங்க வேலை இல்லை, நமக்கு வேற பக்கம் போயிட்டோம், வேற ஒரு இடத்துல இருக்கிறோம், வேற ஒரு வேலை செய்யறோம், வேற ஒரு தொழில் செய்யறோம். இப்ப நம்முடைய நிலைப்பாடு என்ன? இந்த பள்ளியில இமாமா இருக்கிறனாலையோ, இந்த சென்டர்ல நம்ம இருக்கிறனாலையோ, இந்த ஜமாத்துல இருக்கிறனாலையோ நான் இந்த வேலையை செய்யல. அல்லாஹ் என்கிட்ட சொல்லியிருக்கான். அல்லாஹ்வுக்கும் எனக்குமான தொடர்பு, நான் இந்த சத்திய சான்று வரக்கூடிய இந்த வேலை, இக்காமத் தீன் என்கின்ற இந்த இறைப்பணியை இங்கே நான் செய்வது என்பது அல்லாஹ் எனக்கு கடமையாக்கி இருக்கிறான். இது அல்லாஹ்வுக்கு எனக்குமான ஒரு தொடர்பு. இன்னைக்கு ராம்நாட்டில் இருக்கிறேன், நாளைக்கு நான் மதுரையில் இருப்பேன், நாளைக்கு எங்கேயோ திருச்சியில கூட இருக்கலாம்.
எங்க இருந்தாலும் என்னுடைய இந்த பணியை நான் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன். என்னுடைய இலக்கு சுவனம் போறது, என்னுடைய இலக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை அடைவதுதான் என்னுடைய இலக்கு. இந்த சிந்தனை நமக்கு ஒவ்வொருவருக்கும் இருந்தால் யாரும் நமக்கு மோட்டிவேஷன் செய்ய வேண்டும், யாரும் நம்மை தூண்டிவிட வேண்டாம். எந்த இடத்தில் எந்த ஊரில் இருந்தாலும் நாம் இந்த வேலையை தொடர்ந்து செய்தால் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை இந்த சமூகத்திலே நாம் விதைக்க முடியும் சகோதரர்களே. அந்த இடத்தில இருந்து இந்த தலைப்பு சொல்லுகிறா இல்லையா, கூடு அன்சாருல்லா, நீங்க அல்லாஹ்வுக்கு உதவியாளராக இருங்கள். யார் அல்லாஹ்வுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் உதவி செய்வார். அப்படியானால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் முழுமையாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக பாடுபடக்கூடியவர்களாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த உரையினை நிறைவு செய்கிறேன். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைரன்.